சார் நீங்க வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க சார். Good morning to all. Today now we are going to learn bills payable account. So bills payable account is also a liability account. So liability account அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கிரெடிட்ல ஆரம்பிக்கும், டெபிட்ல முடியும். ஓகேவா? ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் உண்டு, க்ளோசிங் பேலன்ஸ் உண்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ண போகிறோம். க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் பண்ண போகிறோம். சரியா? ரைட். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு டெபிட்டு கிரெடிட்டு ரெண்டு பக்கம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டுன்றது வந்து கிரெடிட்டில் ஆரம்பித்து டெபிட்டில் முடியுது. சரி, why should we prepare bills payable account? Bills payable account is prepared to find out bills payable accepted. So bills payable accepted find out பண்றதுக்காக தான் இந்த bills payable account என்ன பண்ண நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ bills payable accepted எப்படி சார் ஃபைண்ட் பண்ணணும்? கிரெடிட் சைடில் என்ன பேலன்ஸ் சைடு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் போக வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது, அதாவது டோட்டலுக்கும் அந்த ஓப்பனிங் பேலன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அதாவது பேலன்சிங் ஃபிகர் என்னவோ அதுதான் பில்ஸ் பேபிள் அக்செப்டட். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பில்ஸ் பேபிளோடைய ஓப்பனிங் பேலன்ஸும் பில்ஸ் பேபிள் அக்செப்டடும் தான். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சம்மில் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பில்ஸ் பேபிள் அக்செப்டட் தான் நம்ம என்ன பண்ணோம், டெபிட் சைடோடைய டோட்டல்லேருந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸை லெஸ் பண்ணால் என்ன பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குதோ அதுதான் பில்ஸ் பேபிள் அக்செப்டட். சரியா? ரைட். இப்போ ஃபார்மெட்டுக்குள்ளே போவோம். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு எதிங்க ஃபார்மெட்டு டெபிட்டு கிரெடிட்டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு அப்படின்னு எழுதிக்கிங்க. ரைட். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் ஆரம்பிக்கும், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுறோம். தெரியறதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கேன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் இது. அதர்வைஸ் நம்ம சம் போடும்போது என்ன எழுதுனா போதும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ ப்ராட் டவுன் பேலன்ஸ்னாலே நமக்கு என்னது ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது தெரிஞ்ச விஷயம்தான். சரியா? ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸை வந்து ப்ராட் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாரு, பில்ஸ் பேபிள் அக்செப்டட். பில்ஸ் பேபிள் அக்செப்டட் என்னது, அது பேலன்சிங் ஃபிகர். என்ன பேலன்சிங் ஃபிகர் ஒரு கிடைக்குதோ அதுதான் என்னது பில்ஸ் பேபிள் அக்செப்டட். அப்போ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்துக்கு இங்கே நமக்கு நம்ம போஸ்டிங் போட வேண்டியதே என்னன்னு சொன்னாக்கா ஒன்றே ஒன்று தான், ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான். அதோட எங்கே போயிடலாம், டெபிட் சைட் போயிடலாம். ஸோ டெபிட் சைட் போகும்போது இந்த பில்ஸ் பேபிளுக்கு கேஷ் பே பண்ணியிருந்தா கேஷ் பெய்ட் டு பில்ஸ் பேபிள். அப்போ கேஷ் பே பண்ணியிருந்தா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுது, அதான் கேஷ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள் பிபின்னு எழுதியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட்ன்றது செக் இஷ்யூ பண்ணியிருந்தா செக் இஷ்யூட் அகைன்ஸ்ட் பில்ஸ் பேபிள் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுங்க, டு பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு எழுதுங்க. சரியா? நெக்ஸ்ட் பில்ஸ் பேபிள் டிசானர். பில் எதனா நீங்கள் டிசானர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டிசானர் பண்ண பில்லை வந்து டெபிட் பண்ணுங்க. ஓகேவா? பில்ஸ் பேபிள் டிசானர். தென் வந்து பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கேரி டவுன்றது என்னது, க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு சம்மை முடிச்சிருங்க. இப்போ பாருங்க, எங்கே ஆரம்பிச்சிங்க, ஓப்பனிங் பேலன்ஸை வந்து என்ட்ரி போட்டு ஆரம்பிச்சிங்க, க்ளோசிங் பேலன்ஸில் வந்து சம்மை முடிச்சிட்டிங்க. அப்போ பாருங்க, இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் போஸ்டிங் போட்டிருக்கோம். பில்ஸ் பேபிள் அக்செப்டட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ டெபிட்டில் கேஷ் பெய்டு, செக் இஷ்யூடு, பில்ஸ் டிசானடு, க்ளோசிங் பேலன்ஸ் இது எல்லாமே போட்டு டோட்டல் பண்ணு. அதே டோட்டல் இங்கே போடு. ஓப்பனிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணால் இந்த பில்ஸ் பேபிள் அக்செப்டட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் ஃபார்மேட். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், பில்ஸ் பேபிள் அக்செப்டட். சரியா? இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதை போடுறோம். பில்ஸ் பேபிள் அக்செப்டடுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டு, பேலன்சிங் ஃபிகர். ஸோ டெபிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் இஷ்யூடுனா கேஷ் அக்கௌண்ட், செக் இஷ்யூடுனா பேங்க் அக்கௌண்ட், பில்ஸ் வந்து டிசானர் பண்ணியிருந்தா பில்ஸ் பேபிள் டிசானர், க்ளோசிங் பேலன்ஸ்.
ஸோ கேஷு, பேங்க்கு, பில்ஸ் பேயபிள், க்ளோசிங் பேலன்ஸ் 4 என்ட்ரி தான். டெபிட் சைடில் 4 என்ட்ரி, கிரெடிட் சைடில் 6 என்ட்ரி. ஸோ டோட்டலாக 6 என்ட்ரிஸ் தான். அதில் கிரெடிட் சைடில் 2 என்ட்ரி தான். என்னென்னா ஓப்பனிங் பேலன்ஸு, பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். ஸோ அதை தவிர மீதி இருக்கிறது என்ன தான்? டெபிட் தான். இப்படி ஞாபகம் வச்சுன்னா போதும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸு, கண்டுபிடிக்க வேண்டிய பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். இவ்வளோதான். பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் எங்கே கண்டுபிடிக்க போகிறீங்க? கிரெடிட் சைடில். அப்போ பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். அது தவிர வேறு என்ன இருக்குது கிரெடிட் சைடில்? ஓப்பனிங் பேலன்ஸ். சரியா? ஸோ அப்போ கிரெடிட் சைடில் 2 ஐட்டம் தான். ஓப்பனிங் பேலன்ஸும் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் மட்டும்தான். நெக்ஸ்ட் என்னடா அப்படின்னு சொன்னாக்கா, டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு. கேஷ் இஷ்யூடுனா கேஷ் அக்கௌண்ட்டு, செக் இஷ்யூடுனா செக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, பில்ஸ் பேயபிள் டிசார்டட் வந்து அங்கே போட்டுக்கிறோம், க்ளோசிங் பேலன்ஸு. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் பண்ண போகிறோம், க்ளோசிங் பேலன்ஸ் என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். சம் பாருங்கள், ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, from the following details find out bills payable accepted. bills payable accepted வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ bills payable accepted ஃபைண்ட் அவுட் பண்ணனா we have to prepare bills payable account. ஓகேவா? ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும், க்ளோசிங் பேலன்ஸ் வேணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April 2018. 1st April இருக்கிறது தான் என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட், அதனால என்ன பண்ணுற? கிரெடிட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட் பண்ணுங்க. என்னன்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு கிரெடிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு கிரெடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்க? என்ன அமௌண்ட்டு? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5000. ஸோ 5000 இங்கே போட்டுக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் 5000. அதை விட்டு என்ன இருக்குது? பில்ஸ் பேயபிள் அக்செப்டட்னு இருக்குது. என்னது அது? பேலன்சிங் ஃபிகர். அப்போ நமக்கு அமௌண்ட்டு இருக்கா? அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அடுத்த ஐட்டத்துக்கு போங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கேஷ் பெய்டு. கேஷ் பெய்டு அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ கேஷ் பே பண்ணியிருக்கேன். எதுக்கு பே பண்ணியிருக்கேன்? பில்ஸ் பேயபிள். இப்போ கேஷ் பெய்டு எல்லாமே என்னது? டெபிட்டு. இது இருக்கா? கேஷ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்குமா? அதான் அது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு, கேஷ் பெய்டு அகைன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுங்க. எவ்வளோ கேஷ் பெய்டு? 25,000. ஸோ 25,000 வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். சரியா? ஸோ 25,000 வந்து டெபிட் பண்ணிங்க. Then check issued for bills payable. check issued டெபிட் தான். செக் இஷ்யூடு அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு எழுதுறான்? டு பேங்க் அக்கௌண்ட் எழுதுருக்கு இல்லையா? அதான் செக் இஷ்யூடு. டு பேங்க் அக்கௌண்ட் எழுதுங்க. எவ்வளோ செக் இஷ்யூடு? அமௌண்ட் அமைச்சு அதை பாருங்க. 15,000க்கு நீங்கள் செக் இஷ்யூ பண்ணிருக்க. ஸோ இஷ்யூடு செக்கை டெபிட் பண்ணுங்க. டு பேங்க் அக்கௌண்ட்னு எழுதி அதையும் என்ன பண்ணுங்க? டெபிட் பண்ணுங்க. சரி, இப்போ இதுவும் முடிஞ்சுது. பில்ஸ் பேயபிள் டிசார்டட். பில்ஸ் பேயபிள் டிசார்டட் பை கிரெடிட்டாஸ் டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்னு எழுதுங்க. இல்லைன்னா என்னன்னு எழுதுங்க? பில்ஸ் பேயபிள் டிசார்டட்னு எழுதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பாருங்க. 2000 வந்து டிசார்டர் ஆயிருக்கு. 2000 அமௌண்டட் பில் வந்து டிசார்டட். அது என்ன பண்ணியாச்சு? நம்ம டெபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் ஆன் 31st March 2019. பில்ஸ் பேயபிள் ஆன் 31st March 2019. அப்போ என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸும் டெபிட் தான். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் பண்ணுங்க 8,000. சரியா? ஸோ பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் பண்ணியாச்சு. கேஷ் பெய்டு டெபிட் பண்ணியாச்சு. கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி செக் இஷ்யூடுன்னு டெபிட் பண்ணியாச்சு. டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதி டெபிட் பண்ணியாச்சு. பில்ஸ் பேயபிள் டிசார்டடும் டெபிட் பண்ணியாச்சு. க்ளோசிங் பேலன்ஸும் டெபிட் பண்ணியாச்சு. அப்போ பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் கிரெடிட். அது தவிர வேறு என்ன இருக்கு? பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். அதுதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டெபிட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ டெபிட்டில் இருக்குது எல்லாமே டோட்டல் பண்ணுங்க. 25 ஒரு 15 40,000 42 + 8 50,000. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 50,000. ஸோ 50,000 என்ன பண்ணுங்க? டோட்டல் போடுங்க.
ரைட். இப்போ பேலன்சிங் ஃபிகர் இல்லையா, டோட்டல் டெபிட் வந்து 50,000 இருக்கு. இங்க கிரெடிட் சைடில் எவ்வளோதான் இருக்கு, 5,000 தான் இருக்கு. ஸோ 50,000ல 5,000 போச்சு அப்படின்னு சொன்னாக்கா பில்ஸ் பேபிள் அக்செப்டட். பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ, 45,000. சரியா? ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல ஆரம்பிக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டு, பில்ஸ் பேபிள் அக்செப்டட் வந்து கிரெடிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன இருக்கும் எல்லாமே என்னது, டெபிட்டு. என்னெல்லாம் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட், கேஷ் பெய்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட், செக் இஷ்யூடு டெபிட்டு, பில்ஸ் பேபிள் டிஸானர்ட் டெபிட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்டு. ஸோ இது அத்தனையும் போன உடனே டெபிட் சைடை டோட்டல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டு, கேஷ் பெய்டு இருந்தால் கேஷ் அக்கௌண்ட் எழுதுங்க, செக் இஷ்யூடு இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் எழுதுங்க, பில்ஸ் பேபிள் டிஸானர்ட் எழுதுங்க, க்ளோசிங் பேலன்ஸ் போடுங்க. டெபிட் சைடு என்ன பண்ணுங்க, டோட்டல் பண்ணுங்க. ஸோ டெபிட் சைடு டோட்டல் என்ன பண்ணுங்க, அப்படியே கிரெடிட் சைடில் கேரி அவுட் பண்ணுங்க. ஸோ கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் கிடைச்சாச்சு. இந்த இதுல இருந்து என்ன பண்ணுங்க சொன்னாக்கா ஓப்பனிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணுங்க. டோட்டல் எவ்வளோ, 50,000. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 5,000. ஸோ 50,000ல 5,000 லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு பில்ஸ் பேபிள் அக்செப்டட் கிடைச்சிடும். சரியா? இதுதான் வந்து நமக்கு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு. பில்ஸ் பேபிள் அக்செப்டட் வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு ரிலேட்டட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு இல்லையா? இந்த பில்ஸ் பேபிள் அக்செப்டட் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த பில்ஸ் பேபிள் அக்செப்டட் நம்ம எங்கே போஸ்டிங் போட போகிறோம், இந்த அமௌண்ட்டை அகைன் எங்கே போட போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்டிங் போட போகிறோம். பில்ஸ் பேபிள் அக்செப்டட் should be posted again in creditors account. இது அக்செப்டட் இருக்கு பார், டிஸானர்ட். டிஸானர்டும் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ நம்ம லாஸ்ட் மாடல்னா பார்த்தோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்தோமா? ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டிஸானர் வந்து கிரெடிட் பண்ணோம், அக்செப்டட் என்ன பண்ணோம், டெபிட் பண்ணோம் இல்லையா? அப்போது இது அதனுடைய டேட்டா எங்கேருந்து கிடச்சிருக்கோம், இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்லேருந்து தான் கிடச்சிருக்கோம். இப்போ தெரியுதா? ஸோ பில்ஸ் பேபிள் அக்செப்டட் வந்து நமக்கு வேணும்னா பிபி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பில்ஸ் பேபிள் அக்செப்டட் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், செகண்ட் ஸ்டெப் தான் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. சரியா? இப்போ ரெண்டு அக்கௌண்ட்டும் கம்பைண்டாக போடுற மாதிரி ஒரு சம் பார்ப்போம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை போட்டுட்டு அப்புறமா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் எதுக்காக போடணும், பில்ஸ் பேபிள் அக்செப்டட் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போடுறோம். நமக்கு தேவை இதுதான், பில்ஸ் பேபிள் அக்செப்டட் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட். இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை நம்ம போஸ்டிங் போட முடியும். ஓகேவா? ஸோ ஒரு சம் படிக்கிறோம் நாம, பில்ஸ் பேபிள் அக்செப்டட் இருக்கா, இல்லை. அப்போ பில்ஸ் பேபிள் அக்செப்டட் இல்லைன்னு சொன்னாக்கா பில்ஸ் பேபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸு, கேஷ் பெய்டு இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட் பண்ணு, க்ளோசிங் பேலன்ஸை டெபிட் பண்ணு, கேஷ் பெய்டையும் டெபிட் பண்ணு. இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு வச்சுக்கோ, பில்ஸ் பேபிள் அக்செப்டட்னு வச்சுக்கோ. அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்புறம் தான் எங்கே போனோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். சரியா? ஸோ கிரெடிட்டார்ஸினுடைய டேட்டா மட்டும் கொடுத்துருந்தா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பிபியினுடைய டேட்டா மட்டும் கொடுத்துருந்தா பிபி அக்கௌண்ட்டு. ரெண்டுத்துக்குமே டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாக்கா ரெண்டு அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? நேற்று வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மட்டும் டேட்டா கொடுத்துருந்தாங்க, அதனால கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்க டேட்டா என்னன்னு சொன்னாக்கா பிபி